ஒரு அழகான ப்ளூ கலர், ஒரு மெட்டாலிக் ப்ளூ, நீட் அண்ட் எலகண்டா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் நல்லா கிராண்டான ஒரு சாய்ஸ். அதே நேரத்தில் அதோட ஃபேப்ரிக் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முடன்னு இருக்கக்கூடாது. அப்படியே வந்து எடுத்து ஃபிளிட்ஸ் எடுத்து கட்டும் போது அதுக்குள்ள அந்த ஃபீலிங் வந்து நீட்டா இருக்கணும், ஜென்யூனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான சாய்ஸ்க்கு சிம்பிளா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுங்க, கிராண்டா ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஆனா இந்த சாரிக்கு திஸ் இஸ் த பல்லு. என்னம்மா சாரியில பிளவுஸ் கிராண்டா இருக்கு, நீங்க சிம்பிளா தச்சு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சில சாரிக்கு இப்படி பிளவுஸ் போட்டாதான் நல்லா இருக்கும்ன்றது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதையே நான் சொல்ல மிஸ் பண்ணுவானே, நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் ஒரே மாதிரி இருக்கிறத விட யூனிக்கா தெரியணும்ன்றதுதான் என்னோட சாய்ஸ். இந்த சாரிக்கு இவ்வளோ கிராண்டா பிளவுஸை போடுறத விட இதே கலர்ல பிளைன் பிளவுஸ் சிம்பிளா ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் இல்லை ஆரி ஒர்க். ஸோ இந்த பிளவுஸை நீங்க வேஸ்ட் பண்ணிட வேணாம். இஃப் வேஸ்ட் நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா ஒரு சில்வர் சரி சாரிக்கு இல்ல பிளெயின் சாரிக்கு இந்த மாதிரி கிராண்டா ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா அது ஒரு லுக்கு தானே. ஸோ மிஸ் பண்ண வேணாம். உங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா டாப்ஸா தச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்களே அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அதுக்கு சிம்பிளா சாரி கட்டுங்க. பிகாஸ் சாரி ஃபுல்லாமே நேர்ல பாக்குற, நீங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த சாரிலாம் அப்படியே அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ ஒரு அழகான ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலருக்கு சாரி பேட்டர்ன், ஒரு சில்வர்ல மைல்டு சாரி காம்போ. இந்த மாதிரி சின்ன சின்ன சில்வர் ஜுவல் போட்டீங்கன்னா இன்னும் அழகா எடுத்து கொடுக்கும். டோன்ட் மிஸ் இட்.